நீதித்தலைவர்கள் 16ஆம் அதிகாரம். காசாவில் சிம்சோன். சிம்சோன் காசாவுக்கு சென்றார். அவர் அங்கே ஒரு விலைமாதை கண்டு அவளிடம் சென்றார். சிம்சோன் இங்கே வந்துள்ளார் என்று காசா மக்களுக்கு கூறப்பட்டது. அவர்கள் அவ்விடத்தை சூழ்ந்து கொண்டு இரவு முழுவதும் அவருக்காக நகர வாயிலில் காத்திருப்போம், பொழுது புலரும் வரை காத்திருப்போம், பின்னர் அவனை கொல்வோம் என்று கூறி இரவு முழுவதும் அமைதியாக இருந்தனர். சிம்சோன் நடுசாமம் வரை படுத்து கிடந்தார். நள்ளிரவில் அவர் எழுந்து நகர வாயிலின் கதவுகளை 2 கதவு நிலைகளையும் பிடித்து அவைகளை குறுக்கு சட்டங்களுடன் பிடுங்கினார். அவற்றை தம் தோள்களின் மீது வைத்துக்கொண்டு எப்ரோனுக்கு எதிரில் இருந்த மலைக்கு தூக்கி சென்றார். சிம்சோனும் தெலீலாவும் அதன் பின் சேராக்கு பள்ளத்தாக்கில் உள்ள ஒரு பெண்ணை காதலித்தார். அவள் பெயர் தெலீலா. பெலிஸ்தே சிற்றரசர் அவளிடம் சென்று, நீ அவனை மயக்கி எதில் அவனுடைய பெரும் வலிமை உள்ளது, எப்படி நாங்கள் அவனை வென்று கட்டி வதைத்து அடக்க முடியும் என்று கண்டுபிடி, நாங்கள் ஒவ்வொருவரும் உனக்கு 1100 வெள்ளிக்காசு தருவோம் என்றனர். தெலீலா சிம்சோனிடம், எதில் உமது பெரும் வலிமை உள்ளது என்றும் எப்படி உம்மை கட்டி அடக்க முடியும் என்று என்னிடம் சொல்லும் என்றாள். சிம்சோன் அவளிடம், 7 புதிய உலராத நரம்பு கயிர்களால் என்னை அவர்கள் கட்டினால் நான் வலிமை இழந்து மற்ற மனிதரைப் போல ஆகிவிடுவேன் என்றான். பெலிஸ்திய சிற்றரசர் அவளிடம் 7 புதிய உலராத நரம்பு கயிறுகளை கொண்டு வந்தனர். அதை கொண்டு அவள் அவரை கட்டினாள். ஆள்கள் அறையில் ஒளிந்து கொண்டிருக்க அவள் அவரிடம், சிம்சோன், பெலிஸ்தியர் உம்மீது பாய்கின்றனர் என்று கத்தினாள். நெருப்பு பட்டதும் சணல் கயிறு அறுவது போன்று அவர் நரம்பு கயிறுகளை அரித்திருந்தார். அவரது ஆற்றலின் ரகசியம் புலப்படவில்லை. தெலீலா சிம்சோனிடம், இதோ நீர் என்னை அற்பமாக நினைத்து என்னிடம் பொய்கள் சொல்லிவிட்டீர். எதனால் உம்மை கட்ட வேண்டும் என்று இப்பொழுது தயவு செய்து எனக்கு சொல்லும் என்றாள். அவர் அவளிடம், இதுவரை உபயோகிக்கப்படாத புதிய கயிறுகளால் என்னை அவர்கள் கட்டினால் நான் வலிமை இழந்த மற்ற மனிதரைப் போல் ஆகிவிடுவேன் என்றார். தெலீலா புதிய கயிறுகளை எடுத்து அவற்றால் அவரை கட்டிய பின், சிம்சோன், பெலிஸ்தியர் உம்மீது பாய்கின்றனர் என்று கத்தினாள். ஆட்கள் அறையில் ஒளிந்து கொண்டிருந்தனர். நூல் கயிற்றைப் போல் அவர் தம் கைகளில் இருந்து அவற்றை அறுத்தெறிந்தார். தெலீலா சிம்சோனிடம், இதோ நீர் என்னை அற்பமாக நினைத்து என்னிடம் பொய்கள் சொல்லிவிட்டீர். எதனால் உம்மை கட்ட வேண்டும் என்று எனக்கு சொல்லும் என்றார். அவர், என்னுடைய 7 மயிர்கற்றைகளையும் பாவு நூலால் பின்னினால் போதும் என்றார். ஆகவே அவர் தூங்கும் பொழுது தெலீலா அப்படியே செய்து முளை அடித்து மாட்டி, சிம்சோன், பெலிஸ்தியர் உம்மீது பாய்கின்றனர் என்று கத்தினாள். அவர் தம் தூக்கத்திலிருந்து எழுந்து முளையோடு பாவு நூலை பிடுங்கி எறிந்தார். அவள் அவரிடம் மனம் திறந்து பேசாமல், நீர் என் மீது அன்பு செலுத்துவதா எப்படி கூறலாம்? மும்முறை நீர் என்னை அற்பமாய் நடத்திவிட்டீர். உமது பேராற்றல் எதில் உள்ளது என்று நீர் எனக்கு இன்னும் சொல்லவில்லை என்றாள். அவள் தன் வார்த்தைகளால் ஒவ்வொரு நாளும் அவரை நச்சரித்து தொந்தரவு செய்தாள். அவர் உயிர் போகும் அளவிற்கு வருத்தமுற்றார். எனவே எதையும் மறைக்காமல் அவர் அவளிடம் கூறியது, சவர கத்தி என் தலை மீது பட்டதே இல்லை. ஏனெனில் பிறப்பிலிருந்தே நான் கடவுளின் நாசீராக இருக்கின்றேன். என் தலை மழிக்கப்பட்டால் எனது ஆற்றல் என்னிடமிருந்து அகன்றுவிடும். நான் வலிமை இழந்து மற்ற மனிதரைப் போல் ஆகிவிடுவேன் என்றார். அவர் தன்னிடம் மனம் திறந்து எல்லாவற்றையும் கூறிவிட்டார் என்பதை தெலீலா உணர்ந்தாள். எனவே அவள் பெலிஸ்திய சிற்றரசருக்கு, உடனே வாருங்கள், அவர் என்னிடம் மனம் திறந்து அனைத்தையும் கூறிவிட்டார் என்று ஆள் அனுப்பினாள். பெலிஸ்திய சிற்றரசர் வெள்ளிக்காசுகளை தம் கையில் எடுத்துக்கொண்டு அவளிடம் சென்றனர். அவள் அவரை தன் மடியில் தூங்க வைத்தாள். ஒரு ஆளை கூப்பிட அவன் அவர் தலையின் 7 மயிர்கற்றைகளை அழித்தான். அவரது ஆற்றல் அவரிடமிருந்து அகன்றது. எனவே அவள் அவரை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவள், சிம்சோன், பெலிஸ்தியர் உம்மீது பாய்கின்றனர் என்று கத்தினாள். அவர் தம் தூக்கத்திலிருந்து விழித்து, முன்பு போல் இப்பொழுதும் என்னை விடுவித்து கொண்டு வெளியே செல்வேன் என்று சொன்னார். ஏனெனில் ஆண்டவர் அவரிடமிருந்து அகன்றுவிட்டார் என்பதை அவர் உணரவில்லை. பெலிஸ்தியர் அவரை பிடித்து அவர் கண்களை தோண்டி எடுத்து அவரை காசாவுக்கு கொண்டு சென்றார்கள். அவரை வெண்கல சங்கிலிகளால் கட்டினர். சிறையில் அரைக்கும் வேலைக்கு அவரை உட்படுத்தினர். மழிக்கப்பட்ட அவரது தலைமுடி வளரத் தொடங்கியது. சிம்சோனின் இறப்பு. பெலிஸ்திய சிற்றரசர், நம் கடவுள் நம் எதிரி சிம்சோனை நம் கையில் ஒப்புவித்தார் என்று சொல்லி தம் தெய்வமான தாகோனுக்கு மாபெரும் பரிசெலுத்தி விழா எடுக்க ஒன்று கூடினர். மக்கள் அவரை பார்த்ததும் தங்கள் தெய்வத்தை புகழ்ந்தனர்.
கடவுள் நம் எதிரி சிம்சோனை நம் கையில் ஒப்புவித்தார். அவன் நம் விளைநிலங்களை அழித்தவன், நம்மில் பலரை கொன்றவன் என்றனர். அவர்கள் அகமகிழ்ந்திருக்க, சிம்சோனை கூப்பிடுங்கள், அவன் நமக்கு வேடிக்கை காட்டட்டும் என்றனர். சிறையிலிருந்து சிம்சோனை கொண்டுவர அவர் அவர்கள் முன்னிலையில் வேடிக்கை காட்டினார். அவர்கள் அவரை தூண்களுக்கு இடையே நிற்கும்படி செய்தனர். சிம்சோன் கையால் தம்மை பிடித்திருந்த இளைஞனிடம், இவ்வீட்டை தாங்கி நிற்கும் தூண்களை நான் தொடுமாறு அங்கு என்னை இட்டுச் செல், நான் அவற்றின் மீது சாய்ந்து நிற்பேன் என்றார். ஆண்களாலும் பெண்களாலும் வீடு நிரம்பியிருந்தது. பெலிஸ்திய சிற்றரசர் அனைவரும் அங்கே வந்திருந்தனர். ஏறக்குறைய 3000 ஆண்களும் பெண்களும் மேல்தளத்திலும் இருந்து சிம்சோன் காட்டிய வேடிக்கையை பார்த்து கொண்டிருந்தனர். சிம்சோன் ஆண்டவரை நோக்கி, என் தலைவராகிய ஆண்டவரே, இந்த முறை மட்டும் என்னை நினைவு கூரும், எனக்கு ஆற்றல் அளியும். என் கடவுளே, என் இரு கண்களுக்கு ஈடாக பெலிஸ்தியர் மீது ஒரே தாக்குதலால் வஞ்சம் தீர்க்க செய்யும் என்று மன்றாடினார். சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நின்ற 2 நடு தூண்களில் ஒன்றின் மீது வலக்கையும் மற்றொன்றின் மீது இடக்கையும் வைத்து சாய்ந்தார். சிம்சோன், என் உயிர் பெலிஸ்தியருடன் மடியட்டும் என்று சொல்லிக்கொண்டு முழு வலிமையுடன் சாய்ந்தார். வீடு சிற்றரசர் மீதும் அதனுள்ளிருந்த அனைத்து மக்கள் மீதும் சரிந்து விழுந்தது. இவ்வாறு அவர் உயிரோடு இருந்தபோது கொன்றதை விட மிகுதியான பேரை அவர் சாகும்போது கொன்றார். அவருடைய சகோதரர்களும் அவர் தந்தை வீட்டார் அனைவரும் வந்து அவரை தூக்கி கொண்டு சென்றனர். காசாவுக்கு எசுத்தாவேலுக்கும் இடையில் அவருடைய தந்தை மனோவாகின் கல்லறையில் அவரை அடக்கம் செய்தனர். அவர் 20 ஆண்டுகள் இஸ்ரேலில் நீதி தலைவராக விளங்கினார். 17ஆம் அதிகாரம். மீகாவின் சிலைகள். எப்ராஹிம் மலைநாட்டை சார்ந்த ஒரு மனிதர் இருந்தார். அவர் பெயர் மீகா. அவர் தம் தாயிடம், உம்மிடமிருந்து 1100 வெள்ளிக்காசுகள் திருடப்பட்டதை பற்றி என் காதுபட சபித்து கூறினிரா? இதோ அந்த வெள்ளிக்காசுகள் என்னிடமே உள்ளன, அவற்றை எடுத்தவன் நான் தான் என்றார். அப்பொழுது அவர் தாய், என் மகனே, ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவாராக என்றார். அவர் 1100 வெள்ளிக்காசுகளை தம் தாயிடம் திருப்பி கொடுக்க, அவர் தாய், என் மகன், உனக்காக என் கையில் இருந்த இந்த வெள்ளிக்காசுகளை ஆண்டவருக்கு நேர்ச்சியாக அர்ப்பணிக்கிறேன். அவற்றை கொண்டு செதுக்கிய உருவத்தையும் வார்ப்பு சிலையும் செய்து கொள். எனவே அவற்றை இப்பொழுதே உன்னிடம் திருப்பி தருகின்றேன் என்றார். அவர் தம் தாயிடம் திருப்பி கொடுத்த வெள்ளிக்காசுகளிலிருந்து அவர் தாய் 200 வெள்ளிக்காசுகளை எடுத்து அதை தட்டானிடம் கொடுத்தார். அவர் அதை செதுக்கிய உருவமாகவும் வார்ப்பு சிலையாகவும் செய்தார். அது மீகாவின் வீட்டில் இருந்தது. இந்த தெய்வங்களுக்கான கோவில் ஒன்று மீகாவிற்கு சொந்தமாக இருந்தது. அவர் ஏபோதையும் தெராபீமையும் செய்தார். தம் புதல்வரில் ஒருவரை குருவாக நியமித்தார். அந்நாட்களில் இஸ்ரேலில் அரசன் கிடையாது. ஒவ்வொருவரும் அவரவர் பார்வையில் நேர்மையான பட்டதை செய்து கொண்டிருந்தனர். யூத நாட்டு பெத்லெகேமில் யூதா குலத்தை சார்ந்த லேவியரான ஒரு இளைஞர் தங்கியிருந்தார். அவர் யூத நாட்டு பெத்லெகேம் நகரிலிருந்து தாம் தங்கி வாழ வேறொரு இடத்தை தேடி புறப்பட்டு சென்றார். செல்லும் வழியில் எப்ராஹிம் மலைப்பகுதியில் இருந்த மீகாவின் வீட்டை நெருங்கினார். மீகா அவரிடம், எங்கிருந்து வருகின்றீர் என்று கேட்டார். அவர் அவரிடம், நான் யூத நாட்டு பெத்லெகேமில் இருந்து வரும் ஒரு லேவியன், நான் தங்கி வாழ்வதற்கு ஒரு இடத்தை தேடிக் கொண்டிருக்கின்றேன் என்றார். மீகா அவரிடம், என்னுடன் தங்கும், எனக்கு தந்தையாகவும் குருவாகவும் இருப்பீர். நான் உமக்கு ஆண்டொன்றுக்கு 10 வெள்ளிக்காசுகளும் உடையும் உணவும் தருவேன் என்றார். லேவியர் அவருடன் சென்றார். லேவியர் அவரோடு விருப்பமுடன் தங்கினார். அவ்விளைஞர் அவருடைய புதல்வரில் ஒருவரை போல் இருந்தார். மீகா இளைஞனை அந்த லேவியரை குருவாக நியமித்தார். அவர் மீகாவின் வீட்டில் வாழ்ந்து வந்தார். மீகா, இப்பொழுது ஆண்டவர் எனக்கு நல்லது செய்வார் என அறிவேன், ஏனெனில் ஒரு லேவியரை எனக்கு குருவாக இருக்கின்றார் என்றார். 18ஆம் அதிகாரம். மீகாவும் தான் குலத்தாரும். அந்நாட்களில் இஸ்ரேலுக்கு அரசன் இல்லை. அந்நாட்களில் தான் குலத்தார்கள் தாம் வாழ்வதற்கான உரிமை பகுதியை தேடிக்கொண்டிருந்தனர். ஏனெனில் அந்நாள் வரை இஸ்ரேலின் குலங்களுக்கிடையே அவர்களுக்கு உரிமை பகுதி கிடைக்கவில்லை. தான் மக்கள் தங்கள் குலத்தாருள் ஆற்றல் வாய்ந்த அனைவரிலிருந்தும் சோராவையும் எசுத்தாவலையும் சார்ந்த 5 போர் வீரர்களை நாட்டை உளவு பார்க்கவும் வேவு பார்க்கவும் அனுப்பினார். அவர்கள் அவர்களிடம், செல்லுங்கள், நிலத்தை வேவு பாருங்கள் என்றனர். ஐவரும் எப்ராஹிம் மலைநாட்டில் இருந்த மீகாவின் வீட்டுக்கு அருகே வந்து இரவை கழித்தனர். அவர்கள் மீகாவின் வீட்டருகே இருந்தபொழுது லேவியரான இளைஞரின் குரலை கண்டுகொண்டு அவர் பக்கம் திரும்பி சென்று அவரிடம், உன்னை இங்கு அழைத்து வந்தது யார்? இங்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? இங்கு உனக்கு என்ன வேலை என்று கேட்டனர். அவர் அவர்களிடம் மீகா தமக்குள் செய்தன பற்றியும் கூறிய பொழுது, அவர் என்னை வேலைக்கு அமர்த்தியுள்ளார், நான் அவரிடம் குருவாக இருக்கின்றேன் என்றார்.
அவர்கள் அவரிடம், நாங்கள் செல்லும் பயணம் வெற்றிகரமாக இருக்குமா என்பதை நாங்கள் அறியுமாறு கடவுளிடம் கேள் என்றனர். குரு அவர்களிடம், மன அமைதியுடன் செல்லுங்கள், நீங்கள் மேற்கொண்டுள்ள பயணத்தை ஆண்டவர் கண்ணோக்கி காப்பார் என்றார். ஐவரும் பயணத்தை தொடர்ந்து லாய்ஸை வந்தடைந்த பொழுது அங்கிருந்த மக்கள் அச்சமின்றி சீதோனியர் நெறிமுறைக்கேற்ப அமைதியாக கவலையற்றவர்களாக வாழ்வதைக் கண்டனர். நாடு எதிலும் குறைவற்றதாகவும் செழிப்புடையதாகவும் இருந்தது. அம்மக்கள் சீதோனிடமிருந்து தூரத்தில் இருந்ததால் அவர்களுடன் எவ்வித தொடர்பும் கொண்டிருக்கவில்லை. அவர்கள் சோராவிலும் எசுத்தாவோலிலும் இருந்த சகோதரர்களிடம் திரும்பி வந்தனர். அவர்கள் சகோதரர்கள் அவர்களிடம், நீங்கள் கண்டது என்ன என்று கேட்டனர். அவர்கள், வாருங்கள், அவர்களுக்கு எதிராக புறப்படுவோம், ஏனெனில் நாங்கள் ஒரு நாட்டை கண்டோம், அது மிகவும் செழிப்பானது. நீங்கள் எதுவும் செய்ய போவதில்லையா? அங்கு செல்லவும் அந்நாட்டில் நுழைந்து அதை உரிமையாக்கி கொள்ளவும் தயங்க வேண்டாம். நீங்கள் கவலையற்ற மக்களிடம் செல்லவிருக்கின்றீர்கள். பரந்த அந்நிலத்தை கடவுள் உங்கள் கையில் ஒப்புவித்து விட்டார். நாடு அனைத்திலும் குறைவற்றதாக உள்ளது என்றனர். தான் குலத்தார் 600 பேர் போர்க்கோலம் தாங்கி சோராவிலிருந்தும் எசுத்தாவிலிருந்து புறப்பட்டு சென்றனர். அவர்கள் யூத நாட்டு கிரியத்து ஏறாமல் பாளையம் இறங்கினர். ஆகவே அவ்விடத்தை மகனை தான் என்று இந்நாள் வரை அழைக்கின்றனர். அது கிரியத்து ஏரமுக்கு மேற்கே உள்ளது. அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு எப்ராயிம் மலை நாட்டுக்கு சென்று மீகாவின் வீட்டை நெருங்கினார்கள். லாய்சு நாட்டை வேவு பார்க்க சென்றிருந்த ஐவரும் உடன் வந்து பிறரிடம் கூறியது, இவ்வீடுகளில் ஏபோது, தெராபிம் செதுக்கிய உருவம், வார்ப்பு சிலை ஆகியவை உள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா? இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியதை பற்றி சிந்தியுங்கள் என்றனர். அவர்கள் மீகாவின் வீட்டில் லேவியரான இளைஞர் இருந்த இடம் நோக்கி திரும்பி வந்து அவரிடம் நலம் விசாரித்தனர். போர்க்கோலம் தாங்கிய 600 தான் வீரர்களும் நுழைவாயிலில் முன் நின்றனர். நாட்டை வேவு பார்க்க வந்திருந்த ஐவரும் உள்ளே சென்று செதுக்கிய உருவம், ஏபோது, தெராபிம், வார்ப்பு சிலை ஆகியவற்றை எடுத்துக்கொண்டனர். குருவும் போர்க்கோலம் தாங்கியது 600 வீரர்களும் நுழைவாயிலில் முன் நின்று கொண்டிருந்தனர். மீகாவின் வீட்டுக்குள் சென்ற ஐவரும் செதுக்கிய உருவம், ஏபோது, தெராபிம், வார்ப்பு சிலை ஆகியவற்றை எடுத்த பொழுது குரு அவர்களிடம், நீங்கள் செய்வது என்ன என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், பேசாதே, வாயை மூடு, எங்களுடன் நட, எங்களுக்கு தந்தையாகவும் குருவாகவும் இருப்பாய். எது உனக்கு நலம்? ஒரு தனி மனிதனின் வீட்டிற்கு குருவாக இருப்பதா? இஸ்ரேலின் குரு குலத்திற்காக ஒரு குடும்பத்திற்கு குருவாக இருப்பதா என்றனர். குருவின் இதயம் மகிழ்வுற்றது. அவர் ஏபோது, தெராபிம், செதுக்கிய உருவம் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மக்களிடையே வந்தார். குழந்தைகளும் கால்நடைகளும் உடைமைகளும் அவர்கள் முன்னே செல்ல அவர்கள் பயணத்தை தொடர்ந்தனர். அவர்கள் மீகாவின் வீட்டிலிருந்து சிறிது தூரம் சென்ற பின் அடுத்த வீட்டு ஆட்கள் ஒன்று திரண்டு குரல் எழுப்பி தான் மக்களை துரத்தி சென்றனர். அவர்கள் தான் மக்களை நோக்கி கத்தினர். தான் மக்கள் திரும்பி பார்த்து மீகாவிடம், நீர் ஏன் ஆள் திரட்டி வருகின்றாய்? உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டனர். அவர், நான் செய்த தெய்வங்களை நீங்கள் எடுத்து செல்கிறீர்கள், குருவையும் கூட்டிக் கொண்டு செல்கிறீர்கள். எனக்கு வேறு என்ன இருக்கிறது? இப்படி இருக்க உனக்கு என்ன வேண்டும் என்று என்னையே கேட்கிறீர்களே என்றார். தான் மக்கள் அவரிடம், எங்களோடு விவாதம் செய்யாதே, செய்தால் கொடிய மனம் கொண்ட இம்மனிதர் உங்களை தாக்குவர், நீயும் உன் வீட்டாரும் உயிரிழக்க நேரிடும் என்றனர். தான் மக்கள் தங்கள் வழியே சென்றனர். மீகா அவர்கள் தம்மை விட வலிமை வாய்ந்தவர்கள் என்று கண்டு தம் வீட்டிற்கு திரும்பி சென்றார். தான் மக்கள் மீகா செய்து வைத்திருந்ததை அவருடைய குருவையும் கவர்ந்து சென்றனர். அவர்கள் அமைதியாகவும் கவலையற்று வாழ்ந்த லாய்சு மக்களுக்கு எதிராக நின்று அவர்களை வாளுக்கு இரையாக்கி நகரை எரித்தனர். ஏனெனில் லாய்சு மக்கள் சீதோனிலிருந்து தொலையில் இருந்ததாலும் அவர்களுக்கு மற்ற மனிதர்களுடன் தொடர்பு இல்லாதிருந்ததாலும் அவர்களை காப்பாற்ற யாரும் இல்லை. லைசு நகர் பெத்ரோவின் பள்ளத்தாக்கில் இருந்தது. தான் மக்கள் நகரை மீண்டும் கட்டி எழுப்பி அதில் வாழ்ந்தனர். இஸ்ரேலுக்கு பிறந்த தங்கள் தந்தை தான் பெயரால் அந்நகரை தான் என்று அழைத்தனர். அந்நகரின் முன்னைய பெயர் லாய்சு. செதுக்கிய உருவத்தை தானின் மக்கள் தங்களுக்கென்று நிறுவிக்கொண்டனர். மோசேயின் புதல்வனான கெர்சோமின் மகன் யோனாத்தானும் அவன் மக்களும் தானின் குடும்பத்தினருக்கு மக்கள் நாடு கடத்தப்படும் வரை குருக்களாக இருந்தனர். கடவுளின் உறைவிடம் சீலோவில் இருந்தவரை மீகா செய்திருந்த செதுக்கப்பட்ட உருவத்தை தான் மக்கள் தங்களுக்கென்று வைத்திருந்தனர். 19ஆம் அதிகாரம். லேவியரும் அவர் மறுமனைவியும். இஸ்ரேல் மக்களுக்கு அரசன் இல்லாத அந்நாட்களில் லேவியர் ஒருவர் எப்ராயிம் மலைநாட்டின் எல்லைப்புறத்தில் தங்கியிருந்தார். யூத நாட்டு பெத்லெகேமை சார்ந்த ஒரு பெண்ணை மறுமனைவியாக கொண்டிருந்தார்.
அவள் அவருக்கு எதிராக வேசித்தனம் செய்துவிட்டு அவரிடமிருந்து பிரிந்து யூத நாட்டு பெத்லெஹேமில் இருந்த தன் தந்தையின் வீட்டுக்கு சென்றாள். அங்கு 4 மாதம் தங்கியிருந்தாள். அவளுடன் நயந்து பேசி அவளை தன்னுடன் மீண்டும் அழைத்து வர அவள் கணவன் அவளை நோக்கி புறப்பட்டு சென்றார். அவர் தம்முடன் தம் வேலையாளை 2 கழுதைகளையும் கூட்டிக் கொண்டு சென்று அவள் தந்தையின் வீட்டை வந்தடைந்தார். அவரை கண்டதும் பெண்ணின் தந்தையை மகிழ்வுடன் வரவேற்றார். பெண்ணின் தந்தையான அவர் மாமனார் அவரை வற்புறுத்தவே அவர் அவருடன் 3 நாட்கள் தங்கினார். 4ஆம் நாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்தார்கள். அவர் புறப்பட்டு படுக்கையில் பெண்ணின் தந்தை தம் மருமகனிடம் சிறிது உணவருந்தி திடங்கொண்ட பின் போகலாம் என்றார். அவர்கள் இருவரும் ஒன்றாக அங்கே அமர்ந்து உண்டு குடித்தனர். பெண்ணின் தந்தை அவரிடம் இதயம் மகிழுமாறு இரவு இங்கே தங்கும் என்றார். அவர் போவதற்கு எழுந்தார். அவர் மாமனார் அவரை வற்புறுத்தவே அவர் அங்கேயே தங்கி இரவை கழித்தார். அவர் 5ஆம் நாள் புறப்படுவதற்காக அதிகாலையில் எழுந்தார். அப்போது பெண்ணின் தந்தை இதயம் மகிழுமாறு பொழுது சாய் வரை இங்கே தங்கும் என்றார். இருவரும் உண்டனர். அவர் மறுமனைவி அவருடைய வேலையாளும் புறப்பட தயாராயினர். பெண்ணின் தந்தையான அவர் மாமனார் அவரிடம், இதோ நாள் முடிந்து மாலை ஆகிவிட்டது, நாள் முடிவடைந்து விட்டது, இரவு இங்கே தங்கி இதயத்தை மகிழியும், நாளை அதிகாலையில் எழுந்து உங்கள் வீட்டுக்கு பயணமாகலாம் என்றான். அம்மனிதர் இரவு தங்க விரும்பவில்லை. எனவே அவர் சேணமிட்ட 2 கழுதைகளுடனும் தம் மனைவியுடனும் புறப்பட்டு எருசலேம் என்ற எபூசுக்கு அருகே வந்தார். அவர்கள் எபூசை நெருங்கிய பொழுது அந்தி மாலை ஆகிவிட்டது. வேலையாள் தம் தலைவரிடம், நாம் எபூசுக்கு சென்று அங்கே இரவை கழிப்போம் என்றான். அவன் தலைவர் அவனிடம், நாம் இஸ்ரேல் மக்கள் அல்லாத வேற்றினத்தார் நகர்ப்பக்கம் செல்லாமல் கிபேயாவுக்கு கடந்து செல்வோம் என்றார். அவர் தம் வேலையாளிடம், கிபேயா அல்லது ராமாவுக்கு சென்று அவற்றுள்ள ஏதாவது ஒரு இடத்தில் இரவை கழிப்போம் என்றார். அவ்வாறே அவர்கள் சென்று பென்யமீனை சார்ந்த கிபேயாவை அடைந்த பொழுது கதிரவன் மறைந்தான். அவர்கள் கிபேயாவில் இரவை கழிக்க அங்கே சென்றனர். ஆனால் இரவை கழிக்க தன் வீட்டிற்குள் வருமாறு அவர்களை ஒருவனும் அழைக்கவில்லை. ஆகவே நகரின் சதுக்கத்தில் அமர்ந்தனர். மாலையில் ஒரு முதியவர் தம் வேலையை முடித்துவிட்டு வயலிலிருந்து வந்தார். அவர் எப்ராயிம் மலைநாட்டை சார்ந்தவர். அவர் கிபேயாவிற்கு வந்து தங்கியிருந்தார். ஆனால் அங்கு வாழ்ந்தவர்கள் பென்யமீன் மக்கள். அவர் உற்று பார்த்த பொழுது வழிபோக்கரான அந்த மனிதரை நகரின் சதுக்கத்தில் கண்டார். அம்முதியவர் அவரிடம், எங்கே போகின்றாய், எங்கிருந்து வருகின்றாய் என்று கேட்டார். அவரிடம், நாங்கள் யூத நாட்டு பெத்லெஹேமிலிருந்து எப்ராயிம் மலைநாட்டு எல்லைப்புறத்திற்கு செல்கின்றோம். நான் அப்பகுதியை சேர்ந்தவன். யூத நாட்டு பெத்லெஹேமிற்கு சென்றிருந்தேன். நான் என் வீட்டிற்கு திரும்பி செல்கின்றேன். இங்கே தன் வீட்டிற்குள் வருமாறு என்னை ஒருவனும் அழைக்கவில்லை. எங்கள் கழுதைகளுக்கு வேண்டிய வைக்கோலும் தீவனமும் ஊழியர்களாகிய எனக்கும் என் மறுமனைவிக்கும் வேலையாளுக்கு வேண்டிய அப்பமும் திராட்சை ரசமும் எங்களிடம் உள்ளன. எங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்றார். அப்பொழுது முதியவர், உனக்கு நலம் உண்டாகுக, உன் தேவைகள் அனைத்தையும் நான் கவனித்துக் கொள்கிறேன். இரவில் சதுக்கத்தில் மட்டும் தங்காதே என்றார். அவர் அவரை தம் வீட்டுக்கு அழைத்து வந்தார். கழுதைகளுக்கு தீவனம் அளித்தார். அவர்கள் தங்கள் பாதங்களை கழுவினர், உண்டு குடித்தனர். அவர்கள் மனமகிழ்ந்திருந்த பொழுது இதோ அந்நகரின் இளி மனிதர் வீட்டை சூழ்ந்து கொண்டு கதவை தட்டினர். அவ்வீட்டின் உரிமையாளரான முதியவரிடம், உன் வீட்டிற்கு வந்திருக்கும் மனிதனை வெளியே கொண்டு வா, நாங்கள் அவனுடன் உறவு கொள்ள வேண்டும் என்றனர். வீட்டின் உரிமையாளர் வெளியே வந்து அவர்களிடம், வேண்டாம் என் சகோதரர்களே, என் வீட்டிற்கு வந்திருக்கு மனிதனுக்கு தீங்கு எதுவும் செய்ய வேண்டாம். இக்கொடிய செயலை செய்யாதீர்கள். இதோ கன்னி பெண்ணான என் மகளை அவர் மறுமனைவியை வெளியே அழைத்து வருகிறேன். அவர்களோடு உறவு கொண்டு உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்ளுங்கள். ஆனால் இம்மனிதனுக்கு இக்கொடிய செயலை செய்யாதீர்கள் என்றார். அவர்களோ அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது அந்த லேவியர் தம் மறுமனைவியை அவர்களுக்காக வெளியே தள்ளிவிட்டார். அவர்கள் அவளோடு உறவு கொண்டு இரவு முழுவதும் வைகரை வரை அவளை இழிவுபடுத்தினர். அவர்கள் வைகரை ஆனதும் அவளை போக விட்டனர். வைகரையில் அப்பெண் வந்து தன் கணவன் இருந்த வீட்டின் கதவருகில் காலை வரை விழுந்து கிடந்தாள். காலையில் அவர் கணவர் எழுந்து பயணத்தை தொடர வீட்டின் கதவுகளை திறந்து கொண்டு வெளியே வந்தார். அவர் மறுமனைவியான அப்பெண் வீட்டின் கதவருகில் விழுந்து கிடந்தாள். அவள் கைகள் கதவு நிலையின் மீது இருந்தன. அவர் அவளிடம், எழுந்திரு, புறப்படுவோம் என்றார். பதில் இல்லை. எனவே அவர் அவளை கழுதை மீது தூக்கி வைத்து தன் வீட்டை நோக்கி சென்றார். அவர் தம் வீட்டிற்கு வந்ததும் ஒரு கத்தியால் தம் மறுமனைவியின் உடலை 12 துண்டுகளாக வெட்டி அவற்றை இஸ்ரேலின் எல்லா நிலப்பகுதிகளுக்கும் அனுப்பி வைத்தார். அதை கண்ட அனைவரும், இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து புறப்பட்டதிலிருந்து இந்நாள் வரை இதுபோன்று நடந்ததில்லை, இது போன்று கண்டதுமில்லை. இதை பற்றி நீங்கள் சிந்தியுங்கள், கலந்து பேசுங்கள்.
உங்கள் முடிவை தெரிவியுங்கள் என்று சொல்லிக் கொண்டனர். 20ஆம் அதிகாரம். இஸ்ரேல் மக்கள் போருக்கு புறப்பட. தான் தொடங்கி பெயர்சேபா வரையிலும் கிளையாது நாட்டிலும் இருந்த இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஒரே கூட்டமைப்பாக ஆண்டவர் திருமுன் மிஸ்பாவில் ஒன்று கூடினர். இஸ்ரேலின் அனைத்து துலங்களை சார்ந்த எல்லா மக்களின் தலைவர்களும் மக்களது சபையாக வந்து நின்றனர். அவர்கள் வாழேந்திய 4,00,000 போர் வீரர்கள். இஸ்ரேல் மக்கள் மிஸ்பாவுக்கு சென்றனர் என்பதை பென்யமீன் மக்கள் கேள்வியுற்றனர். இஸ்ரேல் மக்கள் இந்த கொடிய நிகழ்ச்சி எவ்வாறு நடந்தது என்பதை கூறுங்கள் என்று கேட்டனர். கொலை செய்யப்பட்ட பெண்ணின் கணவனை லேவியர் பதிலளித்து கூறியது, நான் என் மறுமனைவி இரவில் தங்குவதற்கு பென்யமீனுக்கு சொந்தமான கிபேயாவுக்கு வந்தோம். கிபேயா ஆட்கள் எனக்கு எதிராக புறப்பட்டு வந்து இரவில் என்னை வீட்டை சூழ்ந்து கொண்டு என்னை கொல்ல முயற்சி செய்தனர். அவர்களின் மறுமனைவி இழிவுபடுத்தவே அவள் இறந்து போனாள். என் மறுமனைவியின் சடலத்தை எடுத்து வந்து அதை துண்டு துண்டாக வெட்டி இஸ்ரேலின் உரிமை சொத்தான அனைத்து பகுதிகளுக்கும் அனுப்பினேன். ஏனெனில் அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக ஒழுக்கக்கேடான அருவருக்கத்தக்க செயலை செய்தனர். இதோ இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் கலந்து பேசி உங்கள் முடிவை தெரிவியுங்கள். எல்லா மக்களும் ஒரே மனத்தவராய் கூறியது, நம்மில் எவனும் அவன் கூடாரத்தில் தங்கியிருந்தாலும் வீட்டில் வாழ்ந்தாலும் திரும்பி செல்ல மாட்டான். இப்பொழுது நாம் கிபேயாவுக்கு செய்ய போவது இதுதான். நம்மில் சீட்டு விழுந்தவர்கள் அதற்கு எதிராக செல்வர். இஸ்ரேலின் எல்லா குலங்களிலிருந்து 100க்கு 10 பேரையும் 1000க்கு 100 பேரையும் 10,000க்கு 1000 பேரையும் தேர்ந்தெடுப்போம். இவர்கள் சென்று பென்யமீனுக்கு சொந்தமான கிபேயாவின் ஆட்கள் இஸ்ரேலுக்கு எதிராக செய்த அருவருக்கத்தக்க செயலுக்கு பழிவாங்க செல்பவர்களுக்கு உணவுப் பொருட்களை கொண்டு வரட்டும். இஸ்ரேலின் எல்லா ஆட்களும் ஒன்றிணைந்து நகரை நோக்கி சென்றனர். இஸ்ரேலின் குலங்களை சார்ந்தவர்கள் பென்யமீன் குலம் முழுவதற்கு ஆள் அனுப்பி, இந்த தீய செயல் உங்கள் நடுவில் நடைபெற்றது ஏன்? இப்பொழுது கிபேயாவில் உள்ள இழிமனிதரை எங்களிடம் ஒப்படையுங்கள். நாங்கள் அவர்களை கொன்று இஸ்ரேல் நடுவிலிருந்து தீயதை அழிப்போம் என்றனர். தங்கள் சகோதரரான இஸ்ரேல் மக்கள் சொன்னதை பென்யமீன் மக்கள் ஏற்கவில்லை. பென்யமீன் மக்கள் இஸ்ரேல் மக்களுடன் போரிடுமாறு தங்கள் நகர்களிலிருந்து புறப்பட்டு கிபேயாவில் வந்து கூடினர். தேர்ந்தெடுக்கப்பட்ட 700 கிபேயா வாழ் மக்கள் போருக்கு தயாராக இருந்து போக அன்று பென்யமீன் மக்கள் அதன் நகர்களிலிருந்து வாளேந்தி போருக்கென ஒன்று திரண்டவர் 26,000 பேர். இவர்களை தவிர கிபேயா வாழ் மக்களின் 700 பேர் தலைமுடி இழியளவும் குறித்தவராது இடக்கையால் கவனறிவர். இந்த பென்யமீன் ஆட்கள் தவிர இஸ்ரேல் மக்களுள் 4,00,000 பேர் ஒன்று திரண்டிருந்தனர். இவர்கள் அனைவரும் போர் வீரர்கள். பென்யமீன் மக்களுடன் போர். அவர்கள் எழுந்து பெத்தேலுக்கு சென்றனர். இஸ்ரேல் மக்கள் யார் எங்களுக்காக முதலில் பென்யமீன் மக்களுடன் போருக்கு செல்வர் என்று கடவுளிடம் கேட்டனர். ஆண்டவர் முதலில் யூதா செல்லட்டும் என்றார். இஸ்ரேல் மக்கள் காலையில் எழுந்து கிபேயாவிற்கு எதிரில் பாளையம் இறங்கினர். இஸ்ரேல் ஆட்கள் பென்யமீன் மக்களுடன் போர் புரிய சென்றனர். கிபேயாவை நோக்கி அணிவகுத்து நின்றனர். பென்யமீன் மக்கள் கிபேயாவிலிருந்து வெளியே வந்து அந்நாளில் 20,000 இஸ்ரேல் மக்களை வெட்டி வீழ்த்தினர். இஸ்ரேல் வீரர்கள் தங்களை தேற்றிக்கொண்டு முதல் நாள் கூடிய அதே இடத்தில் மீண்டும் போருக்கு அணிவகுத்து நின்றனர். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் திருமுன் மாலை வரை அழுதனர். இஸ்ரேல் மக்கள் தம் சகோதரர்களாகிய பென்யமீன் மக்களுடன் மீண்டும் போரிட செல்லலாமா என்று ஆண்டவரிடம் கேட்டனர். ஆண்டவர் அவர்களுக்கு எதிராக செல்லுங்கள் என்றார். 2ஆம் நாள் இஸ்ரேல் மக்கள் பென்யமீன் மக்களை நெருங்கினர். அன்று பென்யமீன் மக்களும் அவர்களுக்கு எதிராக கிபேயாவிலிருந்து புறப்பட்டு வந்தனர். அவர்கள் மீண்டும் இஸ்ரேல் மக்களுள் 18,000 பேரை வெட்டி வீழ்த்தினர். இவர்கள் அனைவரும் போர் வீரர். இஸ்ரேல் மக்கள் அனைவரும் பெத்தேலுக்கு வந்து அழுதனர். அங்கே ஆண்டவர் திருமுன் அமர்ந்து அன்று மாலை வரை உண்ணா நோன்பிருந்தனர். மேலும் அவர்கள் எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் ஒப்பு கொடுத்தனர். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம் அறிவுரை கேட்டனர். ஏனெனில் அந்நாட்களில் கடவுளின் உடன்படிக்கையின் பேழை அங்கு இருந்தது. ஆரோனின் புதல்வன் எலெயாசாரின் மகன் பினெகாசு அன்று அதற்கு முன் நின்று, என் சகோதரர்களாகிய பென்யமீன் மக்களுடன் போரிட நான் மீண்டும் செல்ல வேண்டாமா என்று கேட்டான். ஆண்டவர், செல்லுங்கள், நாளைக்கு அவர்களை உங்கள் கையில் ஒப்படைப்பேன் என்றார். இஸ்ரேல் மக்கள் கிபேயாவை சுற்றி பதுங்கிட அமைத்தனர். 3ஆம் நாள் இஸ்ரேல் மக்கள் பென்யமீன் மக்களுக்கு எதிராக சென்றனர். இம்முறையும் முன்பு போல் கிபேயாவுக்கு எதிராக அணிவகுத்து நின்றனர். பென்யமீன் மக்கள் இஸ்ரேல் மக்களை எதிர்க்க வெளியே வந்தனர். அவர்கள் நகரிலிருந்து வெகு தொலைவுக்கு வந்து விட்டனர்.
முன்பு போல் இம்முறையும் அவர்கள் பெத்தேலுக்கு செல்லும் நெடுஞ்சாலையிலும் கிபேயாவுக்கு செல்லும் நெடுஞ்சாலையிலும் தாக்க துவங்கி திறந்த வெளியில் ஏறக்குறைய 30 பேரை கொண்டனர். எனவே பென்யமீன் மக்கள் முன்பு போலவே நம் முன்னிலையில் இஸ்ரேல் மக்கள் விரட்டியடிக்கப்பட்டனர் என்று கூறிக்கொண்டனர். இஸ்ரேல் மக்களோ நாம் தப்பி ஓடுவது போல நடித்து அவர்களை நகரிலிருந்து நெடுஞ்சாலைக்கு இழுப்போம் என்று திட்டமிட்டிருந்தனர். எனவே இஸ்ரேல் வீரர்கள் அனைவரும் தாங்களிருந்த இடத்திலிருந்து பின்வாங்காமல் பால்தாமாரில் அணிவகுத்து நின்றனர். இஸ்ரேல் முழுவதிலும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 10,000 பேர் கிபேயாவுக்கு அருகில் தங்கள் பதுங்கிடங்களிலிருந்து வெளியே வந்து நகரை கிழக்கிலிருந்து தாக்கினர். போர் கடுமையாக இருந்தது. ஆனால் பென்யமீன் மக்கள் தங்களுக்கு தீமை வரப்போகிறது என்பதை உணரவில்லை. ஆண்டவர் இஸ்ரேலின் பொருட்டு பென்யமீனை தோற்கடித்தார். அன்று இஸ்ரேலர் பென்யமீன் மக்களுள் 20,000 பேரை கொண்டனர். அவர்கள் அனைவரும் போர் வீரர்கள். இஸ்ரேலர் வெற்றி கொள்ளல். பென்யமீன் மக்கள் தாங்கள் தோல்வியுற்றதை கண்டனர். இஸ்ரேல் மக்கள் தாங்கள் அமைந்திருந்த பதுங்கிடங்களில் நம்பிக்கை வைத்திருந்ததால் பென்யமீன் மக்கள் முன்னேற இடம் அளித்தனர். பதுங்கி இருந்தோர் திடீரென கிபேயா மீது பாய்ந்தனர். அவர்கள் அணிவகுத்து சென்று நகரத்தவர் அனைவரையும் வாளுக்கு இரையாக்கினர். பதுங்கியிருந்தோர் இஸ்ரேல் மக்களுக்கு அடையாளமாக பெரும் புகைப்படத்தை நகரிலிருந்து மேலெழச் செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய முன்னேற்பாடு. இஸ்ரேல் மக்கள் போரில் பின்வாங்கிய போது அவர்கள் ஏறக்குறை 30 பேரை பென்யமீன் மக்கள் கொன்றுவிட்டனர். முன்பு போல் அவர்கள் நம் முன்னிலையில் விரட்டி அடிக்கப்பட்டனர் என்று கூறிக்கொண்டனர். நகரிலிருந்து பெரும் புகைப்படல அடையாளமாக மேலெழும்ப தொடங்கிய பொழுது பென்யமீன் மக்கள் பின்புறம் திரும்பி பார்த்தனர். அந்தோ நகர் முழுவதும் புகை விண்ணை நோக்கி எழும்பிக் கொண்டிருந்தது. இஸ்ரேல் வீரர்கள் திரும்பி தாக்கவே பென்யமீன் வீரர் தங்களுக்கு அழிவு நெருங்குவதைக் கண்டு அஞ்சி நடுங்கினர். அவர்கள் இஸ்ரேல் வீரர் முன்னிலையில் பாலைநில பாதையில் புறமிதுகிட்டு ஓடினர். போரு நின்று அவர்களால் தப்ப முடியவில்லை. இஸ்ரேல் நகர்களிலிருந்து வந்தோர் அவர்களை வெட்டி வீழ்த்தினர். அவர்கள் பென்யமீன் மக்களை அடித்து நொறுக்கி அவர்களை துரத்தி சென்று கதிரவன் உதிக்கும் திசையில் கிபேயாவின் எதிர்ப்புறம் வரை விடாது துரத்தி சென்று அழித்தனர். பென்யமீன் மக்களில் 18,000 பேர் மடிந்தனர். இவர்கள் அனைவரும் ஆற்றல் மிகு வீரர்கள். ஏனையோர் பாலைநிலம் நோக்கி திரும்பி ரிம்மோன் பாறைக்கு ஓடி வந்தனர். இஸ்ரேலர் பென்யமீன் மக்களுள் 5,000 பேரை நெடுஞ்சாலைகளில் கொன்றனர். தொடர்ந்து கிதா வரை துரத்தி சென்று அவர்கள் 2,000 பேரை கொண்டனர். அந்நாட்களில் பென்யமீன் மக்களில் மடிந்தோரின் எண்ணிக்கை மொத்தம் 25,000. இவர்கள் அனைவரும் ஆற்றல் மிகு வாளேந்திய வீரர்கள். எஞ்சியிருந்த 600 பேர் பாலைநிலம் நோக்கி திரும்பி ரிம்மோன் பாறைக்கு தப்பி ஓடி அங்கே 4 மாதங்கள் வாழ்ந்தனர். இஸ்ரேல் மக்கள் பென்யமீன் மக்களை நோக்கி திரும்பி நகரில் கண்ட அனைவரையும் கால்நடைகளையும் வாளுக்கு இரையாக்கினர். தாங்கள் கண்ட நகர்கள் அனைத்தையும் நெருப்பில் எரித்தனர். 21ஆம் அதிகாரம். பென்யமீன் புதல்வர் மகளிரை கவர்ந்து செல்லல். மிஸ்பாவில் இருந்த இஸ்ரேல் வீரர்கள் எங்களில் ஒருவனும் தன் மகளை பென்யமீனுக்கு மணமுடித்து கொடுக்க மாட்டான் என்று ஆணையிட்டு கூறினர். ஆயினும் மக்கள் பெத்தேலுக்கு வந்து மாலை வரை அங்கே கடவுளின் திருமுன் அமர்ந்து ஓலமிட்டு அழுதனர். அவர்கள் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை, இஸ்ரேலிலிருந்து ஒரு குலம் இந்நாளில் குறைந்திருக்கும் நிலை ஏற்பட்டது ஏன் என்று கேட்டனர். மறுநாள் பொழுது புலர்ந்ததும் அவர்கள் எழுந்து அங்கே ஒரு பலிபீடம் எழுப்பி எரிபலிகளையும் நல்லறவு பலிகளையும் ஒப்பு கொடுத்தனர். இஸ்ரேலின் புதல்வர் இஸ்ரேல் குலங்கள் அனைத்திலிருந்தும் ஆண்டவர் திருமுன் கூடிய சபைக்கு யார் வரவில்லை என்று கேட்டனர். ஏனெனில் அவர்கள் மிஸ்பாவில் ஆண்டவர் திருமுன் கூட சபைக்கு வராதவனை கண்டிப்பாக கொல்வோம் என்று ஆணையிட்டு கடு சபதம் எடுத்திருந்தனர். அவர்கள் தங்கள் சகோதரர்களான பென்யமீன் புதல்வர் மீது இரக்கம் கொண்டனர். இன்று இஸ்ரேலிலிருந்து ஒரு குலம் துண்டிக்கப்பட்டு விட்டது. நாம் நம் பெண்களை அவர்களுக்கு மணமுடித்து கொடுக்க மாட்டோம் என்று ஆண்டவர் பெயரால் ஆணையிட்டு கூறியுள்ளோம். அவர்களில் எஞ்சியிருப்போருக்கு மனைவியர் கிடைக்க நாம் என்ன செய்யலாம் என்று தங்களுக்குள் கேட்டுக்கொண்டனர். இஸ்ரேலின் குலங்களிலிருந்து மிஸ்பாவில் ஆண்டவர் திருமுன் கூடிய சபைக்கு எந்த குலம் வரவில்லை என்று பார்த்தபொழுது கிளையாதை சார்ந்த யாபேசிலிருந்து சபைக்கு ஒருவரும் வரவில்லை என்று கண்டனர். மக்கள் எண்ணப்பட்டனர். கிளையாதை சார்ந்த யாபேஸ் வாழ் மக்கள் ஒருவரும் அங்கே இல்லை. இஸ்ரேல் கூட்டமைப்பினர் ஆற்றல் மிகு வீரர்களும் 12,000 பேர்களும் புறப்பட செல்லுங்கள். கிளையாதை சார்ந்த யாபேசில் வாழ ஆண்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் வெட்டி வீழ்த்துங்கள் என்று கட்டளையிட்டு அனுப்பினார். மேலும் அவர்கள் கூறியது, நீங்கள் செய்ய வேண்டியது எல்லா ஆண்களையும் ஆணுடன் உறவு கொண்ட பெண்களையும் கொன்று விடுங்கள். அவ்வாறு வீரர்கள் கிளையாதை சார்ந்த யாபேஸ் வாழ் மக்களில் ஆணுடன் உறவு கொண்டிராத 400 கன்னி பெண்களை கண்டுபிடித்து
கானான் நாட்டிலிருந்த சீலோ பாசறைக்கு கொண்டு சென்றனர். இஸ்ரேல் கூட்டமைப்பினர் அனைவரும் ரிம்மோன் பாறையில் இருந்த பென்யமீன் மக்களுக்கு தூதனுப்பி அவர்களுடன் சமாதானம் செய்து கொண்டனர். உடனே பென்யமீன் புதல்வர் அங்கு திரும்பி வந்தனர். இஸ்ரேலர் கிளையாதே சார்ந்த யாபேசில் உயிருடன் இருந்த பெண்களை அவர்களுக்கு மணமுடித்து கொடுத்தனர். ஆனால் அவர்கள் எல்லோரும் மணமுடித்து கொடுக்க பெண்களின் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை. மக்கள் பென்யமீன் புதல்வரை குறித்து மனவருந்தினர். ஏனெனில் ஆண்டவர் இஸ்ரேலின் குலங்களில் ஒரு பிளவை ஏற்படுத்தினார். கூட்டமைப்பின் முதியோர்கள் பென்யமீன் மக்களில் பெண்கள் அழிக்கப்பட்டு விட்டதால் எஞ்சியோருக்கு மனைவியாக கிடைக்கும்படி என்ன செய்யலாம் என்று கேட்டனர். மேலும் அவர்கள் கூறியது, பென்யமீன் மக்களுக்கு சொந்த வாரிசும் வேண்டும், இல்லையில் இஸ்ரேலில் ஒரு குலம் அழிந்துவிடும். நாம் நம் புதல்வியரை அவர்களுக்கு மனைவியாக அளிக்க முடியாது. ஏனெனில் பென்யமீன் புதல்வருக்கு பெண் கொடுப்பவன் சபிக்கப்பட்டவன் என்று ஆணையிட்டு கூறியுள்ளோம். இதோ பெத்தேலுக்கு வடக்கே லெபோனுக்கு தெற்கே பெத்தேலிலிருந்து செக்கோமுக்கு செல்லும் நெடுஞ்சாலையின் கிழக்கே இருக்கும் சீலோவில் ஆண்டுதோறும் ஆண்டவருக்கு விழா நடைபெறுகின்றது. எனவே அவர்கள் பென்யமீன் புதல்வரை நோக்கி, செல்லுங்கள், திராட்சை தோட்டங்களில் ஒளிந்து கொண்டு கவனமாக உற்று நோக்குங்கள். சீலோ மகளிர் நடனமாட வெளியே வரும்பொழுது நீங்கள் திராட்சை தோட்டங்களிலிருந்து வெளியே வாருங்கள். ஒவ்வொருவரும் சீலோவின் மகளிர் ஒருத்தியை உங்களுக்கு மனைவியாக தூக்கி கொண்டு பென்யமீன் நாட்டுக்கு ஓடிவிடுங்கள். அவர்கள் தந்தையரோ சகோதரரோ எங்களிடம் முறையிட வந்தால் நாங்கள் அவர்களிடம் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளுங்கள். ஏனெனில் போரில் எங்களுள் எவனும் மனைவியாக எப்பெண்ணையும் கவர்ந்து கொள்ளவில்லை, நீங்களும் அவர்களுக்கு பெண் கொடுக்கவில்லை. எனவே நீங்கள் தாம் குற்றவாளிகள் என்று பதிலளிப்போம் என்றனர். பென்யமீன் புதல்வரும் அவ்வாறே செய்தனர். தங்கள் எண்ணிக்கைக்கேற்ப நடனமாடியவர்களிடமிருந்து கவர்ந்த பெண்களை தூக்கி கொண்டு தங்கள் உரிமை பகுதிகளுக்கு திரும்பி சென்றனர். அங்கு நகர்களை கட்டி எழுப்பி அவற்றில் குடியேறினர். அப்பொழுது இஸ்ரேல் புதல்வர்கள் ஒவ்வொருவரும் தன் குலத்திற்கு குடும்பத்திற்கு திரும்பி சென்றான். அங்கிருந்து ஒவ்வொருவரும் தன் உரிமை பகுதிக்கு சென்றான். அந்நாட்களில் இஸ்ரேலுக்கு அரசன் கிடையாது. ஒவ்வொருவரும் அவரவர் பார்வையில் நேர்மையானப்பட்டதை செய்து கொண்டிருந்தனர். ஆமேன். God bless you.